வணக்கம். நான் நந்தகுமார் பேசுகிறேன். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே அன்னைக்கே வந்து நிஃப்டி ஆல் டைம் டச்சாக இருந்தது. இதுக்கு முக்கிய காரணமா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன், அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ சேல்ஸ் நவம்பர்ல நடந்தது. ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்க்குறப்போ நவம்பர் வந்து 1.70 லேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் நடந்திருக்கு. இது இயர் டு டேட் பார்க்குறப்போ 14.75 லேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் நடந்திருக்கு. இது இயர் அண்ட் இயர் க்ரோத்துன்னு பார்க்குறப்போ 8.90% க்ரோ ஆகிருக்கு. அதே நேரத்தில் வந்து ஆட்டோ சேல்ஸ் நவம்பர் வால்யூம் பார்க்குறப்போ வந்து 33 லேக் வெஹிக்கிள் வந்து டோட்டலாக சேல்ஸ் நடந்திருக்கு. இதில் வந்து க்ரோத்துன்னு பார்க்குறப்போ 2.14% வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் இருக்குது. இதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் முக்கியமாக வந்து இந்தியா ரஷ்யா ஆனுவல் சம்மிட்டில் பிரதமர் மோடி அவர்களும் அதே நேரத்தில் வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் புதின் 2 பேரும் வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. இந்த மீட்டிங்கில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து 16 அக்ரிமெண்ட்ஸ் 2 கண்ட்ரியும் சைன் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான செக்டார்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸு, ட்ரேடு, எக்கானமி, அதுக்கடுத்து ஹெல்த் கேர், இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரிக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு. அதே நேரத்தில் வந்து 2 கண்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா 100 பில்லியன் ட்ரேடரை வந்து 2030 அச்சீவ் பண்ணணுன்ட்டு 2 கண்ட்ரியும் அக்ரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதோட தொடர்ச்சியாக லாஸ்ட் வீக் வந்து ஆர்பிஐ பாலிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.25 பேசிஸ் வந்து இப்போ ரெப்போ ரேட் கட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 5.25%. இந்த ரெப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோயஸ்ட் இன் 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5.25 வந்து நம்ம மீட் பண்ணுறோம். அதே நேரத்தில் வந்து ஆர்பிஐ கமெண்ட்ரி வந்து பாசிட்டிவ். இதில் முக்கியமாக அவங்க க்ரோத்தை பார்த்து பார்க்குறப்போ 7.3% வந்து பார்த்திங்கன்னா FY26க்கு க்ரோத் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா 6.8% இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணினது. அதே நேரத்தில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த வீக்கில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 11th அன்னைக்கு வந்து ஃபெடரல் ரிசர்வோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இதுதான் வந்து இந்த வீக்கோட முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல். இதில் வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போயிட்டுருக்கு. இந்த வீக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ 10, 11, 12 வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டீம் வந்து இந்தியா வந்து விசிட் பண்ணி இந்த ட்ரேட் டீல் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷனை வந்து தொடர்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் இந்த வீக்கில். அதுக்கு அடுத்தபடியாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 26,350 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து சப்போர்ட்டுன்னு பார்க்குறப்போ 25,900 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த வீக்கை அப்ரோச் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.